வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/1/2026 தை மாதம் முதல் நாள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக வேந்தர் டிவி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளத்தையும், எல்லா சந்தோஷத்தையும், எல்லா கடச்சத்தையும், தேக ஆரோக்கியத்தில் ஒரு குறையும் இல்லாமல் அனுகூலமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளின் பதிவுகளையும் அதற்குண்டான பலன்களையும் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவு, நட்பு, தொழில், வியாபாரம், வெளியிடம் எல்லாம் அனுகூலம். பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள், திட்டமிடாத பயணங்களில் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது, ஆனந்தமான சூழ்நிலை, வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கேட்பது பெரிய சந்தோஷமான சூழ்நிலை பெற்றுத்தரும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு குலதெய்வத்தை பிரார்த்திப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டம். தை திருநாளாக இருந்தாலும் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள், மேலதிகாரிகள் கட்டளைக்கேற்ப செல்லக்கூடிய இடங்கள், பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள், பயணங்கள் சிறிது சலிப்பு காட்டினாலும் வெற்றிகள் பெரிய பலத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர்களுடன் மனமிட்டு பேசுவதும், அவர்கள் உங்களுக்காக எதையும் செய்வதற்காக காத்து கொண்டிருப்பதும், கண்டிப்பாக ரொம்ப நாட்களுக்கு பிறகு தெய்வ வழிபாடுகளும் உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய பிராப்தமும், வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதும், திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பும் தெய்வ திரு தரிசனமும் அனுகூலமும் யோக பலத்தை ஏற்படுவதும் உத்தரவாதத்துடன் பயணங்களை மேற்கொள்வதும் புதிய அறிமுகத்தில் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். வண்டி வாகனங்கள் பயணங்கள் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வது, எதிர்பார்த்த நல்ல நண்பர்களை சந்திப்பது, விடுபட்டிருந்த பணவரவில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, மனதில் இருந்த சங்கடங்கள் தீர்வது, நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைப்பதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தெய்வ வழிபாடுகள், துணை அல்லது துணைவியார் உங்களை தாங்குவது, பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, பெரிய அளவுக்கு பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகளில் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் தீர்வதற்குண்டான யோக பலத்தை பெற்றுத்தரும். மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு. அரசுத்துறை அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இந்த தை மாதம் முழுவதும் இருப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்தலும் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். புதிதாக காணப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வெற்றிகரமான காலகட்டம். அண்டை அயலார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வதும், முடிந்த அளவுக்கு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், அன்னதானங்கள் செய்வதன் பெரிய அளவுக்கு சனி அபகிரத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.